வைல்ட் கார்டு இவங்க தான் உள்ள வர்றாங்க அப்படின்ட்டு பேசும்போது, இவங்க 2 பேரும் ஆல்ரெடி வொர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பாண்ட்ல இருப்பாங்க அப்படின்றதான் சில பேர் பேசியிருந்தாங்க. பட் இல்ல அது ப்ரோ அப்படி டோட்டலா இல்ல. கிடையாது. நான் எப்படி பார்த்தேன்னா, அது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி மாரி நான் பார்த்தேன். என்னன்னா, மேபி இப்ப ஒரே பேரு ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கும். உள்ள போனா கேம் கிளிக் ஆகும்னு அவங்க நெனச்சிருக்கலாம். பட் அவங்க டோட்டலா வேற ஆமாமா. சைடுல அவங்க வந்ததுக்கு ஒண்ணு, பண்ணது ஒண்ணு. அவங்க அவங்கள காப்பாத்திக்கணும்னு நெனச்சது தான் அவங்க தோத்துட்டாங்க. அவங்க சண்டை போடுவாங்கன்னு நெனச்சு அனுப்பிச்சாங்க. ஆனா அவங்க ஒதுங்குன பார்த்தாங்க. அது கேமுக்கான கனெக்ட்டே இல்லல்ல. இன்னும் கமருதீனா ஏதோ வேரியன்ட்ல பார்க்கலாமா? ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து நம்ம வேற வேற கேட்டகரில பார்த்துட்டோம் கமருதீன இல்ல ப்ரோ. சண்டை போடுறது. கமருதீனுக்குள்ள நெறைய விஷயங்கள் இருக்கு ப்ரோ. இதுக்கப்புறம் தான் நீங்க அவன பார்ப்பீங்க. ஓகேவா? நான் இப்பயும் சொல்றேன் பாருங்க. அவனுக்கான எலிவேஷன் காட்டுற பட்சத்துல, அந்த எலிவேஷன் மக்களுக்கு தெரியிற பட்சத்துல, நீங்க கண்டிப்பா அவன ஃபைனல்ஸ்ல எதிர்பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு பிக் பாஸ்க்கான கரெக்ட்டான பிளேயர் அவன். அது யாராலயுமே தவிர்க்க முடியாது. அது இல்லன்னு சொல்லவே முடியாது. இப்ப நீங்க பார்வதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பார்வதி சண்டை போடுறத தாண்டி அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு நீங்க நெனைக்கிறீங்க? இது நீங்க எல்லா கண்டஸ்டன்ட்டும் எடுத்துக்கங்களேன். அந்த வகையில டஃப் குடுக்கறதுக்கு ஒரு பிளேயர் இருந்தாரு. பிரவீன் இருந்தாரு. ஆனா அது ரொம்ப அன்ஃபேரான ஒரு அன்ஃபேர் விஷயம். நீங்களே சொல்றீங்கல்ல. ஏன்னா கமருதீனுக்கு டஃப்பா இருந்த பிளேயரே எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் ஏன்னா மல்டி இது இருக்கு ப்ரோ. நெறைய விஷயங்கள் இருக்குங்கிறேன். பட் அதுதான் உங்கள வந்து பிக் பாஸ்ல சர்வே பண்ண வைக்கும். அவரும் தனியா நின்னு ஆடிட்டு இருந்தாரு. எந்த ஒரு இதுவும் சேராம. அதுதான் சொல்ல வரேன். கமருதீனும் நல்லா அதுதான் சொல்ல வரேன் பண்ணாரு. ப்ரோ. என்னன்னா இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல ப்ரோ. நீங்க அவன சும்மா ஒரு ரூம்ல தள்ளினீங்கன்னா கூட அவன் உங்கள என்டர்டெயின்மென்ட் பண்ணுவான். ஏன்னா அவனுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவங்க எல்லாருமே அவங்க ஒரு கேரக்டர்ஸ் கையில வச்சுக்கிறாங்க. அத வச்சு தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவல் ப்ளே கமருதீன் பண்ணிட்டு இருக்கான். அது கிளியரா தெரியுது ப்ரோ அவங்களுடைய ஏஜ். அதான் ப்ரோ என்னன்னா அவனோட எஃபர்ட் குடுத்துட்டே இருக்கான். மக்களுக்கு அது ரொம்ப புரியணும். முடிஞ்ச அளவுக்கு 24x7 பாருங்க. உங்கள நான் பார்க்கணும்னு கட்டாயப்படுத்தல. இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் 1 ஹவர் ஃபுட்டேஜ் வச்சு நீங்க வந்து டிசைட் பண்ணாதீங்க ஒரு ஆள. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு சண்டே டெலிகாஸ்ட் ஆவாது நம்ம நேரம். ஏதாவது ஒரு வீக் டேஸ்ல சாப்பிடும்போதோ, லஞ்ச்ல ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் தொடர்ந்து லைவ பாருங்க. அப்பதான் எல்லாரும் யார் யார் என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதான் விஷயம்.